ஊருக்கு கிளம்பும்போது இருக்கிற முக்கியமான வேலை இந்த மிளகா தனியா அரைக்கிறது தான். இது கொஞ்சம் நம்ம அரைச்சிட்டு போயிட்டா கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சளும் கொஞ்சம் காய வச்சு இருந்தேன். கூடவே அரிசி மாவும் முறுக்கு மாவும் இந்த வாட்டி அரைச்சிட்டு போகிறேன். ஸோ இது ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அரைக்கிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும். இதில் பெரிய டாஸ்க் என்னென்னா, நம்ம மிஷினில் போயிட்டு அரைக்கும்போது அந்த காரம்லாம் மூக்கில் ஏறும், தும்பல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உதடு சுற்றி எரிய ஆரம்பிச்சிரும். இது வேறு நம்ம ஆற வச்சுருப்பாங்க, அதை வேறு நம்ம தான் எடுத்து போட்டுக்கணும். இந்த மிளகா தனியா இதெல்லாம் நல்லா ஆறிட்டு அந்த கவருக்குள்ளே போட்டுக்கிட்டு பேக் பண்ணும்போது இந்த வாட்டி தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நானே போயிட்டு அரைச்சிருக்கேன். எப்போவுமே அம்மா அரைச்சி கொடுப்பாங்க. இந்த வாட்டி அரைக்கும்போது தும்பல் வேறு விடவே இல்லை. எப்படியும் ஒரு வழியாக அரைச்சாச்சு. இந்த மாவு மிஷின் குவைத்லலாம் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். மேலே போட்டோன்னே கீழே அந்த இட்லி தோசை மாவு வந்துருச்சு. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் குவைத்தில் இல்லை.